இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கேந்திரத்திலேயே முக்கியமான கேந்திரம் தசம கேந்திரம். எல்லா ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 10வது இடம் மிக மிக முக்கியமானது. நம்ம இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமே முன்ஜென்ம கர்மா. பொதுவாக 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் சர்வாதிகார தன்மை உண்டாகும். 2ஆம் பாவத்தோடும் 6ஆம் பாவத்தோடும் இணைந்து பணியாற்றினால் நல்ல செல்வம் கிடைக்கும். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். 10ஆம் பாவம், அதாவது கேந்திரத்திலேயே முக்கியமான கேந்திரம் தசம கேந்திரம். எல்லா ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 10வது இடம் மிக மிக முக்கியமானது. அதுக்கு பேர் கர்மஸ்தானம். நம்ம இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமே முன்ஜென்ம கர்மா. அதை கழிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வருகிறோம். நல்ல பலன் செய்திருந்தால் புண்ணிய கர்மா கிடைக்கும், இல்லாவிட்டால் பாவ கர்மா, சில தொந்தரவுகள் உண்டாகும். இந்த 10ஆம் இடம் தொழில் சார்ந்தது. இப்போ நாம் உலகத்தில் ஏதாவது ஒரு தொழில் ஜீவனம் செய்கிறோம். இந்த ஜீவனம் செய்வதற்கு காரணமே அந்த கர்மா கடனை கழிப்பதற்காக தான் ஜீவனத்தில் வேலை செய்கிறோம். இந்த 10ஆம் இடம் நல்ல முறையில் அமைந்தால்தான் நல்ல ஒரு அதிகாரமான பதவி கிடைக்கும். அந்த 10ஆம் இடம் குரு அமர்ந்தால் கெட்டுப்போகும். அந்த 10ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் அமர்ந்தாலோ 10ஆம் பாவம் நல்ல முறையில் அமைந்தாலோ சுய தொழில் உண்டாகும். பொதுவாக 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் ஒரு சர்வாதிகார தன்மை உண்டாகும். ஹிட்லருடைய ஜாதகத்தை பார்த்தால் 10ஆம் இடம் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கும். செவ்வாயின் ஆளுமையும் இருக்கும். அப்போது 10ஆம் இடத்திற்கு சரியான கிரகம் செவ்வாய். அதனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடம் அகிம்சை, 10ஆம் இடம் அதிகாரம். அப்போது 4ஆம் இடம் அகிம்சையில் செவ்வாய் பலமிழக்கிறார், அதிகாரத்தில் பலம் பெறுகிறார். 10ஆம் இடத்தை கொண்டே ஒருவருடைய தொழில், ஜீவனம், அவருடைய அதிகார பலம், அவர் செய்யக்கூடிய கர்மா, இதை கண்டுபிடிக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகமோ கர்மா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அளிக்கும். தந்தை தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் 10ஆம் இடத்தில் தவறான ஒரு கிரகம் வருமேயானால், ஒரு பாபி வருவேயானால் உறுதியாக பெற்றோருக்கு கர்மா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆக 10ஆம் இடம் மிக மிக முக்கியமானது. அதில் உள்ள கிரகமும் பாவமும் மிக மிக முக்கியமானது. இப்போ 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் சில உயர்வான விஷயங்கள் நடக்கும். அதாவது அதிகார பலம் அதிகமாகும். காரணம், ராகு எப்பொழுதும் ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தும். 10இல் கேது இருந்தால் அது சந்நியாசி யோகம். அதாவது ஒரு பற்றற்ற நிலை, ஒரு துறவு நிலை உண்டாகும். கேதுனால தர்மத்தை செய்பவன், தர்மகாரகன், அனுபவத்தை கொடுப்பவன். அப்போது ஒருவர் துன்பப்படும் போது தான் அதிகமான அனுபவங்கள் கிடைக்கும். அப்போது கேது 10ஆம் இடத்தில் இருந்தால் துறவு அல்லது பற்றற்ற நிலையை உண்டாக்குவார். குரு இருந்தால் பதவிக்கு பிரச்சனை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் நல்ல ஒரு வளமையான வாழ்க்கையை கொடுப்பார். அதாவது பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குவார். 10இல் சனி. அவர் 4ஆம் இடத்தை பார்த்தாலும் அறிவை விட அனுபவ அறிவு தான் ஜாஸ்தி. அவர் அதிகமாக படித்திருக்க மாட்டார், ஆனால் அனுபவத்தில் பல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உண்டாகும்.
இதான் 10ல் சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 10ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோடும் 6ஆம் பாவத்தோடும் இணைந்து பணியாற்றினால் நல்ல செல்வம் கிடைக்கும். காரணம் 2, 6, 10 இந்த 3 தான் தனஸ்தானமாக சொல்லப்படுவது. 10ஆம் இடம் செல்வம் செல்வாக்கும் சேர்ந்ததே 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் நல்ல முறையில் ஒருவருக்கு அமைந்தால் உறுதியாக வாழ்க்கை முழுவதும் அவருடைய அதிகாரம் ஆளுமை செல்லுபடியாகும். ஆக 10ஆம் பாவம் எந்த பாவத்தோடு இணைகிறது, 5ஆம் பாவத்தோடு இணைந்தால் அவர் விளையாட்டு வீரராக வெற்றி பெறுவார். எல்லா விதமான பதக்கங்கள், பரிசு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். முதலில் கேந்திரத்தை பார்த்த பின் தான் அந்த ஜாதகர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதில் முக்கியமானது தசம கேந்திரம், அதாவது 10ஆம் இடம்.